الحمد لله الحمد لله رب العالمين. أشهد أن لا إله إلا الله ملك الحق المبين. أشهد أن محمد رسول الله صادق الوعد الأمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. أما بعد، فأوصيكم بعباد الله فإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن الكريم والفرقان العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا بالله ورسوله. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وآله وسلم: لا تصاحب إلا مؤمنا. أيضا نبينا صلى الله تعالى عليه وآله وسلم: الإيمان يخرج من المدينة كما تخرج الحية إلى جهرها، أو كما قال عليه الصلاة والسلام. لا إله إلا الله محمد رسول الله திருக்கலிமாவை நாவால் ஓதி உள்ளத்தால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி வைத்த ஹய்யுல் கய்யூமான அல்லாஹு ஜல்ல ஜலாலா அவனை எல்லா நிலையிலும் உள்ளும் புறமும் நாம் அஞ்சு பயந்து அவன் ஏவிய காரியங்களை எடுத்து நடந்து அவன் விளக்கிய கர்மங்களை விட்டு நீங்கி அவனது ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம ஜதவாதம் நாயக கோமான் அவர்களின் தெய்வீக ஜோதிமயமான திவ்ய திருவாயால் திருவாயு மலர்ந்தருள் செய்த அமுத மொழிகளை நாம் உயிரினும் மேலாக மதித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டார்களோ அவ்வாறு நாம் வாழ்ந்து எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய திரு பொருத்தத்தை அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத்துல் குதுஸுல் அலீமிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியவான்களாக நாம் ஆக வேண்டும் என்ற அந்த மேலான தேடுதலையும் அந்த துஆவையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிடம் எல்லா நிலையிலும் நாம் ஆசைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். அல்லாஹ் தபாரக வ தஆலா அவன் அருள்மறையாம் திருமறையால் குர்ஆனுல் கரீமில் அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நம்மை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான். அது யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? ஓ ஆதமுடைய மக்களேன்னு அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லல. யா அய்யுஹன் நாஸ்னு அல்லாஹ் ஓ மனிதர்களே ஜின்களேன்னு அல்லாஹ் கூப்பிடல. யா பனி ஆதம்னு அல்லாஹ் கூப்பிடல. யா இபாதின்னு கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லல. இதுக்கெல்லாம் மாற்றமாக அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு கூப்பிடுறான். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, மூமின்களே, ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ் அழைக்கும் போது ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் ஈமான் கொள்வீர்களாக. மசாலா என்ன? அல்லாஹ் கூப்பிடும் போது ஈமான் தார்கள் கூப்பிடுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ. ஆமனூனா யாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட விசுவாசிகள் அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி. எக்ஸாமுக்கு ஒரு புள்ள படிச்சுக்கிட்டு இருக்கிறான். எக்ஸாமுக்கு ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவனை மாஷா அல்லாஹ் அவனுக்கு
படிச்சு கொடுக்குற டீச்சர் சொல்றாப்புல, நல்லா படி, ஒழுங்கா படி. அவன் படிச்சுட்டு தானே இருக்கிறது. படி, நல்லா படி, கவனமா படி. அதாவது நீ படிக்கிறது போதாது, படிக்கிற மாதிரி நீ படிக்கல. அதனால என்ன, கவனமா படி, நல்லா படி, புரிஞ்சு படி. அப்பதான் அது உனக்கு என்ன பரிசையில நீ மேனட் பண்ணக்கூடியது உனக்கு பலன் தரும் என்று ஒரு மாஸ்டர் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட டீச் பண்ணுவாப்லையோ அதுபோல் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூமின்களை பார்த்து சொல்றான், ஈமான்தாரிகளை பார்த்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான்தாரிகளே, ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் ஈமான் கொள்வீர்களாக. அப்ப அல்லாஹ் ஈமான்தாரன் கூப்பிட்டானே, அதுக்கு என்ன பொருள்? அல்லாஹ் கூப்பிடும் போது மனுஷன் என்ன, ஓ மனிதர்களே நீங்க அல்லாஹ்வை ரசூலை ஈமான் கொள்ளுங்கன்னு சொன்னா, சரி ஈமான் கொள்ளாம இருக்கிறாரு, அவரை அல்லாஹ் ஈமான் கொள்ள சொல்றான்னு சொல்லலாம். இல்ல ஆதமுடைய மக்களே நீங்கள் அல்லாஹ்வை ரசூலை ஈமான் கொள்ளுங்கன்னு சொன்னா, சரி அவர் ஈமான் கொள்ளாம இருக்கிறாரு, அவர் அல்லாஹ் ரசூலை ஈமான் கொள்ள அல்லாஹ் சொல்றான்னு சொல்லலாம். ஏன்னா அடியார்களே அல்லாஹ்வை ரசூலை ஈமான் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொன்னா, சரி அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய அடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க ஈமான் கொள்ளுங்க அல்லாஹ்வை ரசூலைன்னு சொல்லி. இங்க அப்படி அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் அழைக்கும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனுங்கறான். அப்ப என்ன அர்த்தம்? நீ மாஷாஅல்லாஹ் என்ன மக்தப மதரசாக்கு போகும்போது எப்படி விளங்கியதையோ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படியே இப்போய் விளங்கிட்டு இருக்கிற. உன் ஈமான் எப்படி இருக்குது? அதாவது தஸ்தீக்குடைய தஹ்கீக்குடைய நிலைக்கு வரல. இன்னும் ஈமான்ல உனக்கு தஹ்கீக் இன்னும் வரல, தஸ்தீக்கு இன்னும் வரல. சொல்ல போன அதாவது நமக்கு விளங்குற மாதிரி சொல்ல போனா ஈமான் நாக்கல் அடிக்குது, இன்னும் கல்புக்கு போகல. ஆகையால என்ன, தக்லீதுடைய நிலையில இருந்து தஹ்கீக்குடைய நிலைக்கு வா, தஸ்தீக்குடைய நிலைக்கு வான்னு அல்லாஹ் சொல்றான். மாஷா. அதாவது ஒரு 5 வயசு பிள்ளைக்கு கையில மாஷாஅல்லாஹ் என்ன, நாம ஒரு 5000 ரூபாய் கட்ட கொடுத்தோம்னா பணம் கட்டின அந்த பிள்ளைக்கு தெரியும். எத்தனை ரூபா நோட்டுங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியலாம், ஒரு இந்த காலத்துல தெரியும். ஆனா அந்த குழந்தையால சரியா கவுண்ட் பண்ணி அந்த கட்டில உள்ளது இவ்வளவு பணம் சொல்லி அதால சொல்ல முடியாது. 5 வயசு பிள்ளைக்கு தெரியாது. அது போலதான் நாம எப்படி இருக்கிறோம்னு சொன்னா, அல்லாஹ்வே ரசூலும் ஈமான் கொண்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே தவிர அல்லாஹ் ரசூலும் சொன்னமா நம்ம ஈமான் கொள்ளல. அந்த நிலையை தான் அல்லாஹ் நம்ம விட்டு என்ன செய்யறான், நீக்கிறதுக்காக ரப்பல் ஆலமீன் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான்தாரிகளே ஈமான் கொண்டவர்களே, ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை ரசூலை நீங்கள் ஈமான் கொள்வீர்களாக. யா அல்லாஹ் ஏற்கனவே ஈமான் கொண்டமா? அல்லாஹ் இல்ல, கொள்ற மாதிரி கொள்ளல. நீ ஈமான் கொள்ற மாதிரி நீ கொள்ளல. எப்படி கொள்ளணுமோ அவ்வாறு நீ கொள்ளவில்லை ஈமான். ஆகையால என்ன செய்ய, உன் ஈமான குர்ஆனுடைய வெளிச்சத்துல சாஹிபுல் குர்ஆன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும் என்று பயிற்சி அளித்தார்களோ அவ்வாறு ஈமான் கொள்ள. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும் என்று பயிற்சி அளித்திருக்கிறார்களோ. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன், இது பெரிய விஷயம், சின்ன உதாரணம் அல்ல. அதாவது பெரிய விஷயம். குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் குறிப்பிட்ட ஊர்களை பத்தி பேரை சொல்றான். நமக்கு தெரியும் மக்கா மதீனா பேர்லாம் குர்ஆன் இருக்குது. அது மாதிரி மதியங்கிற ஊரை பத்தி குர்ஆன் இருக்குது. சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த ஊர். மூசா நபி போய் கல்யாணம் முடிச்ச அந்த ஊர்ல தான். அந்த ஊரை பத்தி அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. இப்படி குர்ஆன்ல முக்கியமான அன்தாகியாங்கிற ஊர், இப்படி சில ஊர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுல முக்கியமா அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மக்காவுக்கு பக்கான்னு ஒரு பேர் இருந்துச்சு. மக்கான்னு பேர் வர வேண்டி பக்கான்னு பேர் இருந்துச்சு. அந்த பக்கானும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படிலாம் அல்லாஹ் சொல்லும் போது மதீனா முனவராவுக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமான் மதீனா ஷரீஃபுக்கு ஹிஜ்ரத் வாரதுக்கு முன்னாடி
மதீனாவுக்கு எத்ரிஃப்னு பேர் இருந்துச்சு. எத்ரிஃப், அந்த எத்ரிஃப்ங்கிற பேரு குர்ஆன்ல ஒரே ஒரு தடவை வருது. அல்லாஹ் சொல்லி காட்டுறதுக்காக சொல்றாங்க. எஸ்ரிஃப்னு ஒரே ஒரு தடவை குர்ஆன்ல வருது. நாயகன் திருவிழா மாறாங்க, நீங்க யாரும் எஸ்ரிஃப்னு சொல்லக்கூடாது. அதாவது குர்ஆன் ஓதும் போது ஓதுறது வேற, நீங்க அந்த மதீனா சொல்லும் போது மதீனாவுக்கு எஸ்ரிஃப்ங்கிற பேரை சொல்லக்கூடாது. நான் எஸ்ரிஃப மதீனான்னு மாத்திட்டேன். நீங்க யாராவது எஸ்ரிஃப்னு சொன்னா அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி 3 தடவை நீங்க இஸ்திக்ஃபார் செய்யணும்ங்கறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா கவனிக்கணும். மதீனா ஷரீஃபுடைய பழைய பேர், அது நல்ல அர்த்தம் உள்ள பேர் இல்ல. எஸ்ரிஃப்னு சொன்னா நாசம்னு அர்த்தம், பர்பாத் ஹலாக்னு அர்த்தம். நல்ல ஒரு பேர் அல்ல அது. நாயகம் எப்போ அந்த ஊருக்கு வந்துட்டாங்களோ அது இந்த உலகத்திலேயே அதை விட உன்னதமான புனிதமான ஒரு ஊர் இல்லை, அப்படி உள்ள ஊராயிடுச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய வருகையின் காரணமாக ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருப்பூர் பாத புஷ்பங்கள் மதீனாவுல பட்டதனால மதீனா ஷரீஃப் என்ன ஆயிடுச்சு, அல்லாஹ்வுடைய அர்ஷை விட மகா விசேஷமான ஒரு இடம் இருக்குதுன்னா அது மதீனா முனவ்வரால தான் இருக்குது. மாஷா அஃதல் மின் அர்ஷில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய அர்ஷை விட சிறந்த இடம் எது? எந்த இடத்துல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஜூதுல் கரீமா இருக்கிறாங்களோ அந்த இடம் அல்லாஹ்வுடைய அர்ஷை விட விசேஷமானது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்துடைய அர்ஷை விட மகா கௌரவமானது, மகா விசேஷமானது. அஃதல் மின் அர்ஷில்லாஹி தஆலா முஸ்தபீதான ஹதரத்துல் கரீம் குப்பத்த ஹதரா ஷரீஃப் முபாரக்கான பச்சை குப்பா ஷரீஃப் கீழே இருக்கிற நாயகத்துடைய ஹதரத்துல் குதுஸுல் ஆலியா அல்லாஹ்வுடைய அர்ஷை விட மகா விசேஷமானது. அந்த இடம் மௌஜூதா இருக்கிறது எங்க? மதீனா முனவ்வரால தான். அப்போ வானலோகத்திலேயோ பூலோகத்திலேயோ மதீனா முனவ்வரா மாதிரி ஒரு மகா விசேஷமான இடம் ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த மதீனா முனவ்வராவுடைய பழைய பெயரை யாரும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா 3 தடவை இஸ்திக்ஃபார் செய்யணும். 3 தடவை இஸ்திக்ஃபார் செய்யணும். காரணம் என்ன? யாராவது ஒருத்தர் மதீனா முனவ்வராவுடைய பழைய பேரை மனமுரண்டாக பிடிவாதமாக சொல்வானே ஆனால் அவன் ஈமான் ஹலாக்கா போயிடும். அவன் ஈமான் என்ன ஆயிடும்? அழிஞ்சு போயிடும், ஹலாக்கா போயிடும். காரணம் என்ன? மதீனா முனவ்வரா எந்த அளவுக்கு மகா விசேஷமானது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவுடைய மகா விசேஷத்தை நம் போன்ற சாதாரண பாமரர்கள் எளிதாக அறியக்கூடிய விளங்கக்கூடிய அளவு நாயகன் நமக்கு திருவாயால சொல்லி தர்றாங்க. அதாவது ஈமான் ஆகிறது, ஈமான் இருக்குது. ஈமான் மாஷா அல்லாஹ் உலகம் பூரா சுத்திட்டு வரும். ஈமான் உலகம் பூரா சுத்தும். கடைசியில் என்ன ஆகும்? அது மதீனாவின் பால் ஒதுங்கிவிடும். எப்படி ஒரு பாம்பு அது புத்திலிருந்து வெளியாகி அது சுத்துற இடம்லாம் சுத்தி கடைசியில் என்ன பாம்பு கூட அந்த புத்து கூட அது அடைஞ்சிருமோ, அதுபோல ஈமான் உலகம் பூரா சுத்திட்டு கடைசி காலத்துல ஆகிற ஜமானால ஈமான் பாதுகாப்புக்காக எங்க வரும்? ஈமான் அது பாதுகாப்புக்காக எங்க வரும்? மதீனாவுக்கு வரும். மாஷா ஈமான் பாதுகாப்பு எங்க வரும்? மதீனாவுக்கு வரும் பாதுகாப்புக்காக. ஈமானுக்கே பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஊரு மதீனத்து முனவ்வரா. ஈமானுக்கு பாதுகாப்பு அளிக்கிற ஊர் மதீனத்து முனவ்வரா. மனு வர்க்கத்துக்கும் ஜின் வர்க்கத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறது ஈமான். மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் பாதுகாப்பு தரக்கூடியது ஈமான். காரணம் என்ன? கடுகளவாவது ஈமான் இல்லாதவனுக்கு சொர்க்கம் ஹராமா இருக்குது. அப்ப ஈமான் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் பாதுகாப்பு ஈமான் இருக்குது. ஈமானுக்கு பாதுகாப்பு மதீனால இருக்கு. ஈமானுக்கு பாதுகாப்பு மதீனால இருக்கு. இப்பேற்பட்ட மதீனாவை என்ன செய்யக்கூடாது? பழைய பேர் சொல்லிடக்கூடாது. பழைய பேர் மறந்து சொன்னா கூட 3 தடவை இஸ்திக்ஃபார் செய்யணும். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தபாரக வ தஆலா ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி ஈமான் கொண்டவர்களே
நீங்க அல்லாஹ்வை ரசூலை ஈமான் கொள்ளுங்கன்னு சொன்ன என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை நம்பிக்கை கொண்டுட்டோங்கிற நினைப்புல வாழக்கூடிய ஈமான்தாரிகளே, நீங்க என்ன செய்யுங்க? ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த மாதிரி அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்க. அல்லாஹ் எப்படி ரசூலுடைய மகா விசேஷத்தை மகா கௌரவத்தை சொல்லி தந்தான குர்ஆன்ல, அது மாதிரி ரசூலை ஈமான் கொள்ளுங்க. நீங்களாம் என்ன செய்யாதீங்க? வாயால பிடாத்துக்கிட்டு இருக்காது. நான் ஈமான் கொண்டேன்னு சொல்லி உன்னோட ஈமான் என்ன செய்ய? குர்ஆன் சொல்லக்கூடிய கண்ணாடிக்கு போய் நிப்பாட்டு. எப்படி நீ குளிச்சுட்டு வந்து கண்ணாடியை பார்த்து தலைவார்வையோ ட்ரெஸ் பண்ணுவையோ, உன்னை நீ சரிபடுத்திக் கொள்வதற்கு எப்படி ஒரு கண்ணாடி, ஒரு மிரர் மட்டும் போய் நீ நிக்கிறியோ, அது மாதிரி குர்ஆனை கண்ணாடியாக்க என்ன செய்? உன்னுடைய ஈமான நிப்பாட்டி சரிபடுத்து. அல்லாஹ் சொல்லி தந்த மாதிரி நம்ம ரசூலை ஈமான் கொண்டோமா? ரசூல் சொல்லி தந்த மாதிரி அல்லாஹ்வை ஈமான் கொண்டோமா? அல்லாஹ் சொல்லி தந்த மாதிரி ரசூலை ஈமான் கொண்டோமா? ரசூல் சொல்லி தந்த மாதிரி அல்லாஹ்வை ஈமான் கொண்டோமா? இதே மாஷா அல்லாஹ் குர்ஆனுடைய வெளிச்சத்தில் நாம் தஹக்கீக் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு உறுதி செய்தால்தான் அதுதான் ஹக்கான ஈமான், அதுதான் உண்மையான ஈமான். அந்த ஈமானத்தான் அல்லாஹ் ரசூலும் கொள்ள சொல்றாப்ல. ஈமான்டா என்னன்னு தெரியாம வந்துட்டீங்கன்னா, நான் ஈமான் கொண்டேன்னு சொல்லி தண்டோரா அடிச்சா பத்தாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி. ஈமான் கொண்டவர்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான். ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் கூப்பிட்டு ஈமான் கொள்ள சொல்றான். யா அய்யுஹல்லது யாரை பார்த்து வருது மாஷா அல்லாஹ்? இது மூமின்களை பார்த்து வருது, ஈமான்தார்களை பார்த்து வருது. எந்த ஈமான? தஹ்கீக் இல்லாத ஈமான்ல, தஸ்தீக் இல்லாத ஈமான, தெளிவு இல்லாம எப்படி அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும், எப்படி ரசூலை ஈமான் கொள்ளணும்னு சொல்லி தெளிவு இல்லாமல் ஈமான் கொண்டேன்னு சொல்லிட்டே இருக்கிறான் ஒரு ஆள். ஆனா என்ன, அவன் ஈமான் எவ்வாறு கொள்ள வேணுமோ அவ்வாறு கொள்ளல. எதை ஈமான் கொண்டாங்கிற தெளிவில்லை, அவனுக்கு ஃபஹம் இல்ல. அப்படிப்பட்ட மூமின்களை பார்த்து குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி. ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், ஈமானுடைய விஷயங்களை நாம் அதிகம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம விட்டு கடந்து செல்லும் போது ஈமானுடைய விஷயத்தில் நம்மிடத்துல என்ன டெவலப்மெண்ட் வந்துச்சு, நம்முடைய வியாபாரங்களை, தொழிலை பத்தி, நம்முடைய எல்லா விஷயங்களை பத்தி நம்ம என்ன செய்யறோம், அதுல முன்னேறி இருக்கிறோமா? ஒரு ஆள் சொல்றான், நான் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எனக்கு என்ன தொழில முன்னேற்றம் இருக்குது, வருமானத்தில் எனக்கு நல்ல பரக்கத்து இருக்குதுன்னு. அல்ஹம்துலில்லாஹ், ஈமான்ல என்ன பரக்கத்து இருக்குது அதை பாத்தியா? போன வருஷம் எப்படி சொல்லிட்டு இருந்தியோ அதே மாதிரி தான் இந்த வருஷம் சொல்லிட்டு இருக்கிறா. அதுல என்ன உனக்கு தெளிவு கிடைச்சிச்சு, என்ன உனக்கு விசாலமான விளக்கங்கள் உண்டானுச்சு? அவ்வாறு உண்டாகாமல் குருடுத்தனமா இருக்கிறது தான் குர்ஆன் கண்டிக்குது. அது மாதிரி உண்டாகாம குருடுத்தனமா இருக்கிறத குர்ஆன் என்ன செய்யுது? கண்டிக்குது. கண்டிச்சுதான் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான்தார்களே, ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ்வே ரசூலை ஈமான் கொள்ளும். ஏன்னா ஈமான்ங்கிறது என்ன? அல்லாஹ் மட்டும் ஈமான் கொண்ட ஈமான் ஆகாது, ரசூலை ஈமான் கொண்டாதான் அது ஈமான் ஆகும். ரசூலை ஈமான் கொண்டால்தான் ஈமான் ஆகும். அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை ரசூலை ஈமான் கொள்ளுங்கள். அல்லாஹ்வையும் ரசூலை ஈமான் கொள்ளுங்கள். அப்ப ஈமானுடைய காரியங்கள்ல என்ன? நம்முடைய கவனம் அதிகம் இருக்க வேண்டும்.
குறிப்பாக மாஷா அல்லாஹ் ஈமானுடைய அசலியத் ஐனியத் என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் ஷரீஃபும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹுர்மத் ஷரீஃப். நாயகத்தை மஹப்பத் வைக்கிறது, நாயகத்துடைய கௌரவத்தை பேணுறது, நாயகத்துடைய கண்ணியத்தை பேணுறது, நாயகத்துடைய தாசீம் தக்ரீம்ல மாஷா அல்லாஹ் என்ன ரொம்ப பயபக்தியோடு இருக்கிறது. அது ஈமானை சார்ந்தது. அதான் ஈமான். எந்த அளவுக்கு மதீனா முனவ்வராவை, மதீனத்து முனவ்வராவை கௌரவப்படுத்துவதும் ஈமானா இருக்குது. மாஷா மதீனாவை என்ன கௌரவிக்கிறது ஈமானா இருக்குது. மதீனா முனவ்வராவை மஹப்பத் வைக்கிறது ஈமானா இருக்குது. மதீனா முனவ்வராவை என்ன மஹப்பத் சொல்லி வைக்கிறது ஈமானா இருக்குது. மொத்தத்தில் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம மஜ்துவல நாயகமா அவர்களுடைய ஹதரத்துல் கரீமுடைய நிஸ்பத் ஷரீஃப் சம்பந்தப்பட்ட சர்வ காரியங்களையும் மாஷா அல்லாஹ் நாம மஹப்பத் வைக்கிறதும் கண்ணியப்படுத்துறதும், மஹப்பத் வைக்கிறதும் கண்ணியப்படுத்துறதும் கௌரவப்படுத்துறதும் ஈமானாக இருக்குது. அந்த விஷயத்தில் நீங்க தெளிவா இருந்தாதான் உங்களோட ஈமான் தெளிவான உறுதியான பலமான ஈமானாக இருக்கும். அந்த ஈமானுக்கு வான அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் மதீனா முனவ்வராவுடைய மகத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது? நாம எல்லாம் அழிவுல இருந்து பாதுகாக்குது, நம்ம எல்லாம் பாதுகாக்குது ஈமான். நம்ம எல்லாம் பாதுகாக்குது ஈமான், நம்ம எல்லாம் பாதுகாக்குது ஹலாக்கா போகாம. அந்த ஈமான் அது பாதுகாப்புக்கு எங்க போகுது? மதீனா முனவ்வரா. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முவாஜஹத்துல் கரீமுக்கு நாயகத்துடைய ஹதரத்துல் குதுஸுல் ஆலியாவுக்கு போகும்போது மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல பாபு ஸலாம்ல தாখিলা போகும்போது என்ன இந்த ஹதீஸ் பெருசா அழகான அற்புதமான எழுதி வச்சிருக்கு. எல்லாரும் பார்க்கறவாரு. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயால திருவாயை மறந்த நாங்க அருள் செய்றோம். இன்னல் ஈமான லா யஅருஜு இலல் மதீனதி கமா தஅருஜுல் ஹய்யத்து இலா ஜுஹரிஹா. இன்னல் ஈமான நிச்சயமாக ஈமான் ஆகிறது லா யஅருஜு இலல் மதீனதி கமா தஅருஜுல் ஹய்யத்து இலா ஹுஜரிஹா. ஈமான் ஆகிறது உலகம் பூரா சொத்திட்டு எல்லா இடத்துலயும் போய் எல்லா மனிதர்கள் கல்விலையும் போயிட்டு அது கடைசி காலத்துல அது எங்க வந்து ஒதுங்கிடும்? மதீனாவின் பால் வந்து ஒதுங்கிவிடும். எப்படி ஒரு பாம்பு அது புத்திலிருந்து வெளியாகி அது சுத்தரிடம்லாம் சுத்தரி கடைசியில என்ன அது புத்துக்குள்ள போய் அது பாதுகாப்பா அமைஞ்சிருதோ, அது போல ஈமான் என்ன செய்யும்? அது பாதுகாப்பா இருக்கிறதுக்கு மதீனாக்கு வந்துருவான். இன்னல் ஈமான லா யஅருஜு இலல் மதீனதி கமா தஅருஜுல் ஹய்யத்து இலா ஜுஹரிஹா. ஈமானுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய பரிசுத்த புனித பதியா இருக்குது மதீனத்து முனவ்வரா. மாஷாஅல்லாஹ். இப்ப மதீனாவை நேசிக்கிறது ஈமானா இருக்கு. மதீனாவை கண்ணியத்தோட சொல்றது மதீனத்து முனவ்வரா, மதீனத்து முபாரக்கா, மதீனா ஷரீஃப், மதீனத்து தய்யிபா. கண்மணி நாயக மதீனா ஷரீஃபுக்கு நிறைய விசேஷமான திருநாமங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதுல 12 பேர் ரொம்ப பிரபலமான திருநாமங்கள். மாஷாஅல்லாஹ். மதீனாவை சொல்லும் போதே கண்ணியத்தோட சொல்லணும். காரணம் என்ன? மதீனாவின் மீது மஹப்பத் வைக்கிறது ஈமானை சார்ந்ததாக. மாஷாஅல்லாஹ். மதீனாவை என்ன மஹப்பத் வைக்கிறது, மதீனாவை காணணும்னு ஆசைப்படுறது, குப்பத்த ஹதரா ஷரீஃபை ஜியாரத் செய்யணும்னு ஆசைப்படுறது, மதீனா முனவ்வரால வீசக்கூடிய அந்த பூங்காற்றை நாம் சுவாசிக்க வேணும்னு சொல்லி என்ன கவலைப்படுவது, எப்ப நம்ம சுவாசிப்போம் கவலைப்படுறது, இது அத்தனையும் ஈமானாக இருக்குது.
காரணம் இது அத்தனையும் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்தோடு புனிதமான தொடர்புடைய விஷயமா இருக்குது. அப்ப அல்லாஹ் தபாரக வ தஆலா ஈமான் கொண்ட ஈமான்தாரிகளை பத்தி சொல்றான். ஈமான்தாரிகளே, உங்க தொடர்பு என்ன? சாஹிபுல் ஈமானான ஈமானுடைய நாயகரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அதிகமாக்குங்க. மாஷா ரசூலுல்லாஹோடு அதிகமாக்குங்க ஈமான். இரவும் பகலும் நீங்க என்ன குடும்பத்தோடு இருக்கும் போதும் வியாபாரத்தில் இருக்கும் போதும் எங்க இருக்கும் போதும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகத்துவம் நீங்க என்ன செய்யுங்க? யாது செய்யுங்க. மாஷா அதை நீங்க திங்க் பண்ணுங்க. நாயகத்தை நீங்க என்ன நினைச்சுக்கிட்டே இருங்க. அவர்களுடைய அருமை பெருமைகளை பத்தி என்ன கல்புக்குள்ள எண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கு. மாஷா அது உங்களோட ஈமான என்ன செய்யும்? தெளிவான உறுதியான பலமான நிலைக்கு அது கொண்டு வந்து. அதுதான் மாஷாஅல்லாஹ் என்ன யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹி வ ரசூல். ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை ரசூலை ஈமான் கொள்ளுங்கள். அப்ப ஈமானுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய பரிசுத்தமான புனித பதியா இருக்குது மதீனத்து முனவ்வரா. அந்த மதீனா முனவ்வராவுக்கு மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமான் அமீராக கவர்னராக மாஷா அல்லாஹ் மதீனாவுக்கு கவர்னராக ஆக்கியிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிது ஷுஹதா அமீருத் தைபா அம்ம ரசூலுல்லாஹ் ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹி அஃதலுஸ் ஸலாத்து வ அக்மலுஸ் ஸலாம் வ ஃபாத அலைனல் பரக்காத்து மின்ஹு ஃபித் தர்னாமி நாயகம் அவர்கள் மாஷா. இப்ப ஹம்ஸா நாயகத்தை முஹப்பத் வைக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் என்ன அது ஈமானா இருக்கு. காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க பிரியமானவங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பிரியமானவங்க. எல்லாம் நாயகத்தோட நிஸ்பத் ஷரீஃப்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம என்ன மஹப்பத் வைக்கிறதும் இக்ராம் செய்யறது என்ன ஈமானா இருக்கு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முபாரக்கான தொடர்புல இருக்கிற விஷயத்தை மஹப்பத் வைக்கிறது, அதை கண்ணியப்படுத்துறது, கௌரவப்படுத்துறது, அது ஈமானா இருக்கு. இந்த விஷயங்கள் தான் நம்மளோட ஈமான என்ன தெளிவான உறுதியான சம்பூரணமான தன்மைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு உயர்வான பாக்கியம் பொருந்திய விஷயங்களா இருக்கு. இந்த விஷயத்தை தேடி தேடி என்ன செய்ய நீ அதுல நீ நாட்டம் கொள்வாயாக, அதில் தேட்டம் கொள்வாயாக, அதில் நீ பராக் ஆகுவாயாக, அதில் நீ மஷ்கூல் ஆகுவாயாக என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹி வ ரசூல். ஈமான் கொண்டவர்களே, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை நாவால் ஓதி உள்ளத்தால் உண்மை விசுவாசம் கொண்டோம் சொல்லக்கூடிய மூமின்களே, உங்களோட தொடர்பு நீங்க என்ன செய்யுங்க? லாஹிரிலும் பாத்தினிலும், அந்தரங்கத்திலும் வெளிரங்கத்திலும் ஈமானுடைய நாயகரான அல்லாஹ்வுடைய ஹபீப் அக்ரமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீங்க ஜியாதா வாக்குவீர்களாக, அதிகப்படுத்துவீர்களாக. ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் தபாரக வ தஆலா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃபிலும் கண்மணி நாயகத்துடைய அஸமத்துல் அக்பர் ஹுர்மத் ஷரீஃபை நாம் இக்ராம் தாதீம் செய்வதில் மாஷா அல்லாஹ் பரிபூர்ணமான நிலைக்கு நாம் செல்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய அஹலுடைய ஈமானை அல்லாஹ் எவ்வாறு யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி அல்லாஹ் உத்தரவிட்டானோ அந்த ஈமானை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி வைப்பானாக. பாரக்கல்லாஹு வ லக்கும் ஃபில் குர்ஆனில் கரீம் வ நஃபஅனா பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம் இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமுன் பர்ருர் ரഊஃபுர் ரஹீம் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله كفى الصلاة والسلام على نبينا مصطفى أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.
أما بعد معاشر المسلمين رحمكم الله واتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال سبحانه وتعالى في كلام الأعلى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد شجرة العصر النورانية ولمعة القبلة الرحمانية وأفضل الخليفة الإنسانية وأشرف صورة الجسمانية ومعدن الأسرار الربانية وخزائن العلوم الاستفاعية صاحب القبلة الأصلية والبهجة السنية والرتبة العلية وعلى سيدنا محمد، فنسألك اللهم بجاهه لديك وبكراماته عليك أن تعمر قوالبنا بأفعاله وأسماعنا بأقواله وقلوبنا بأنواره وأرواحنا بأسراره وأشباحنا بأحواله وسرائرنا بمعاملته وبواطننا بمشاهدته وأبصارنا بأنوار محيا جماله وخواتم آمالنا في مرضاته. حسبنا الله وسيؤتينا الله الفضل ورسوله. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا، رب ارحمهما كما ربيانا صغارا، رب ارحمهما كما ربيانا صغارا، رب ارحمهما كما ربيانا صغارا. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منه والأموات. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة في الحسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد حي الرحمة ميمي الملك دال الدوام سيد الكامل الفاتح الخاتم واله بعدد حسنه وجماله. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله وحده. أقم الصلاة.